உன் மாமனார் கிட்ட போய் கேட்டு ஏன்டா 900 கோடி கொடுத்தேன்னு கேளு, மாட்டேன்னு கிட்ட ஏன் கொடுத்த, அப்போ நீ முளை மாதிரி முடிச்சு வைக்க பண்ணா அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கணும். ஆளுநரோ மத்திய அரசு மத்திய அமைச்சர்களோ கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாழ் வார்த்தை 2வதோ 3வதோ பாடல் சொன்னாங்கன்னா தாவேக அமைச்சர்களும் தாவேக முதல்வரும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்வாரா? இந்த 4 தீர்மானமும் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய அளவுக்கு ஆகும்னு பேச முடியாத தீர்மானங்கள் தான். இப்படி எல்லாம் இருக்குது. அடுத்தடுத்த கூட்டத்தொடரில் நான் என்னை திருத்திக்கிறேன். முதல் முறை என்னால் ஒரு பதட்டம் இருந்தது, என்னால் சரியான முறையில் உச்சரிக்க முடியல, அடுத்த முறையில் நானும் சரி பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? நான் இப்படிதான் பேசுவேன். இன்னும் என்ன அர்த்தம், நீ அவ்வளோ பெரிய நான் பட்டக்கிறா? நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க மீனா. சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட முக்கியமான 4 தீர்மானங்களை பற்றி தொடர்ந்து பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடா ரஹீம் சார். வணக்கம் சார். ஓகே சார், எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 4 முக்கியமான தீர்வுகள் நிறைவேற்றிருக்காங்க சட்டப்பேரவையில, அதை பற்றி சொல்லுங்க. புதுசா இல்லையா? புதுசா பெருமைக்குரிய வகையில் ஏதாவது தீர்மானம் நீட்டுக்கு ஏற்கனவே திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி தொகுதி மறுவரை அதுக்கும் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. திமுக உட்பட எல்லா கட்சிகளும் அதை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. பார்லிமெண்ட்ல அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் வேற என்ன 2 தீர்மானங்கள் இப்போ இந்த எஃப்சிஆர்ஏ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்ற இது தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீர்மானத்தில் பல முரண்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஏன் சொன்னீங்கன்னா இது இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டமே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக என்ஜிஓக்கள், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மற்றும் கிறித்துவ மிஷினரிகள் இவங்களுக்கு வெளிநாடுகள்லேருந்து அளவுக்கு அதிகமாக ஃபண்டு வருது. அந்த ஃபண்டை தடுக்கணுன்ற அடிப்படையில் தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மத்திய உள்துறை அமைச்சகம் இது கொண்டு அதை கட்டுப்படுத்தணும். அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை குறைய சொல்ல வாய்ப்பு இருக்குது. 2வது அது நாட்டுக்கு எதிராக கூட அந்த பணம் பயன்படுத்தப்பட வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் இந்த சட்டம் கொண்டு வரோம், ஒழுங்குபடுத்துகிறோம் அப்படின்றாங்க. என்னுடைய கேள்வி மத்திய அரசுக்கிட்ட என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த ஒழுங்குபடுத்துறது என்ஜிஓக்கள், இந்த கிறிஸ்டின் மிஷினரி, ஏன்னா முஸ்லீம்கள் இதில் சேர்க்க முடியாது. ஏன்னா முஸ்லீம்களுடைய ஃபண்டெல்லாம் இப்போ வர்றதே இல்லை, இப்போ நிப்பாட்டிட்டாங்க. அதெல்லாம் காலமாகி புரியுதுங்களா, நிப்பாட்டிட்டாங்க. இப்போ எதுவுமே பெரிய அளவுக்கெல்லாம் ஃபண்டு வர்றதில்லை. ஏதோ இப்போ என்னுடைய நண்பர் ஏதோ ஒரு நாட்டில் போய் வேலை செய்கிறாரு, அவன் ஏதோ ஒரு 150 கொடுத்தா தான் எனக்கு உண்டு. உதாரணத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு, மற்றபடி ஃபண்டெல்லாம் பெரிய அளவுக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு வர்றதில்லை, நிப்பாட்டிட்டாங்க. இப்போ கிறித்துவ மிஷினரி என்ஜிஓக்களுக்கு மட்டும்தான் வருதுன்னு வைங்க. இப்போ இதை மட்டும் தடை பண்ணுறாங்களா? இதை விட பன்மடங்கு ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் வலதுசாரி பாசிச சிந்தனைவாதிகளுக்கும் வருது. இப்போ அதை எல்லாமே இந்த நாட்டினுடைய அவங்க இந்த நாட்டுக்கு எதிராக தான் அந்த பணத்தை பொருளாதாரத்தை பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறித்துவர்களுக்கு எதிராக எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த எஃப்சிஆர்ஏ என்கின்ற இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அவங்களுக்கும் பொருந்துமான்றது தான் கேள்வி, ஆர்எஸ்எஸ்க்கும் பொருந்துமான்றது தான் கேள்வி. இப்போ இது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சிறுபான்மை மக்களுக்கு சூப்பர்ன்றாங்க. சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் சூப்பராக அது பெரிய பாராட்டு, அதுவும் இஸ்லாமியர்களுக்கு இது பெஸ்ட்டுன்னுவாங்க. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு எந்த ஃபண்டும் வரதில்லை. இந்த ஆக்ட் வந்தாலும் சரி வரலாலும் சரி. சிஏ விஷயத்துக்கு நம்ம கடுமையாக எதிர்க்கிறோன்னா சி வேற. இப்போ இந்த எஃப்சிஆர்ஏ என்ற இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க அவனுடைய டார்கெட் என்ஜிஓக்கள் ப்ளஸ் கிறிஸ்டின் மிஷினரி தான். அதனால் இது சிறுபான்மைன்றதில் ஓப்பனாக சொல்லணும், கிறிஸ்துவர்களுக்கும் என்ஜிஓக்களுக்கும் எதிராக கொண்டு வரப்படக்கூடிய இந்த சட்டம் அப்படின்னு சொல்லணும். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய இந்த சட்டம் சொல்லி ஒட்டுமொத்தமாக அரசியல் பண்ணுறதுக்கு, கேவலமான அரசியல் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன். ஓகே சார், 3வது தமிழ்த்தாய் வாழ்த்து நிறைவேற்ற. தமிழ்த்தாய் வாழ்த்து கூட புதுசு இல்லையே. ஏற்கனவே சட்டமன்றத்தில் அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும்,
சட்டமன்றத்தில் வந்து தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணுன்றது முறை இருக்கா இல்லையா? நீங்க என்ன தீர்மானமா கொண்டு வரீங்க? நீங்க அதான் தமிழ்தாய் வாழ்த்துல இருந்து இடைப்பட்ட நேரத்துல வந்து நிறைய அதான் பாஜக ஆளுநர் சொன்னதை கேட்டு நீங்களும் தலையசைத்து அது பெரிய அளவுக்கு எதிர்ப்புலாம் தெரிவிக்கல. இப்போ நீங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டீங்க. இப்போ வந்து ஆளுநர் வந்து ஏதாவது நிகழ்ச்சி வச்சு அதுல வந்து தமிழ்தாய் வாழ்த்தை வந்து 3வதா நீங்க பாடம் வச்சா நீங்க அதை ஏத்துக்குவீங்களா இல்லை புறக்கணிப்பீங்களா? இதுதான் கேள்வி. நீங்க சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றுறது பெரிய விஷயம் இல்லை. சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றிட்டு நாளைக்கு ஆளுநர் கூப்பிடுறாரு, அங்க கூப்பிட்டுட்டு அவர் முதல்ல வந்தே மாதரம், அடுத்த தேசிய கீதம், அடுத்ததுதான் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு சொன்னா தாவேகா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த கூட்டத்தை விட்டு புறக்கணிக்குமா இல்ல அங்க சைலண்ட் மோட்ல இருப்பாங்களா? இதுதான் கேள்வி. அவங்க தானே இப்ப நிறைவேற்றிருக்காங்க. நிறைவேற்றி என்ன பிரயோஜனம்? அப்ப அவங்க புறக்கணிப்பாங்க தான் அப்படி ஒரு ஆளுநர் ஒரு அறிக்கையிட்டா. அப்ப இதுக்கு முன்னாடி புறக்கணிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்லையே, புறக்கணிக்காம இருந்தீங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட்டு தான் புறக்கணிக்கணுன்ற அவசியம் இல்லையே. இப்போ நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தானே தீர்மானிக்க முடியும். ஏன் அதுக்கு முன்னாடி நீங்க தீர்மானிச்சிருக்கலாம்ல? நீங்க வந்து ஏற்கனவே அது போல வந்து தமிழ்தாய் வாழ்த்து அப்படி ஒரு சட்டம் ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லாம இருந்தது. தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணுன்ற ஒரு சட்ட விதி இருந்தது. அதை மாத்தினது யாரு? நீங்க தானே. மாத்திட்டு நீங்க சட்டமன்றத்துல வந்து ஒரு நடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சட்டமன்றத்தில் இப்படி தீர்மானம் போட்டோம், இனி நாங்க வந்து பார்த்துக்குவோம்னு சொல்றோம்னா சரி, இனி ஒரு கால் ஆளுநரோ மத்திய அரசு மத்திய அமைச்சர்களோ கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள்ல தமிழ்தாய் வாழ்த்து 2வதோ 3வதோ பாடல் சொன்னாங்கன்னா தாவேகா அமைச்சர்களும் தாவேகா முதல்வரும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்வாரா இல்லை அங்கே சைலண்டாக இருந்துக்குவாங்களா? இதுதான் கேள்வி. அப்போ இந்த 4 தீர்மானமும் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய அளவுக்கு ஆகும்னு பேச முடியாத தீர்மானங்கள் தான் 4 தீர்மானமே. எப்படி சொல்றீங்க? ஆமா, என்ன அதான் சொல்றேன், நீட்டுக்கு ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது தொகுதி இதுக்கு அதுக்கும் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து அது முறையா இருந்தது, நீங்க வந்து தான் அதை மாத்தினீங்க. இப்ப நீங்களே அதை வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. 2வது இந்த எஃப்சிஏ இந்த ஆக்ட் இதுக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து சிறுபான்மைகளுக்கு ஆதரவா அப்படின்ற மாதிரி கொண்டு போவாதீங்க. இது சிறுபான்மைக்கு ஆதரவானது இல்லை. ஓப்பனா சொல்றேன், என்ஜிஓக்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த கொண்டு வந்த சட்டம். எப்படி சிஏ முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டாங்களோ அதே மாதிரி இது வந்து எஃப்சி ஆர்ஏ வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்துவ என்ஜிஓக்களுக்கு எதிரான சட்டம். இது சிறுபான்மைகளுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்ற வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். சார், சட்டப்பேரவையில மக்களோட பிரச்சனை போதுமான அளவுக்கு விவாதிக்கப்படுதா? வாழ்ந்துதான் பார்த்துட்டு இருக்க முதல்வர் எங்க போதிய அளவுக்கு விவாதிக்கப்படுதுன்னு என்ன சொல்றது? வானத்தை பார்க்கறது இருக்காரு தன்னுடைய கட்சி. என்ன சொல்றேன், உண்மையிலே சட்டமன்ற மரபுகள் முழுக்க முழுக்க மீறப்படுது. சட்டமன்றத்துல ஒரு கல்வி அமைச்சர், இது நிதி அமைச்சர் தமிழ் பேசுறாரா சொல்லுங்க கேட்டா, நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு கோவப்படுறாப்புல, ஆணவத்தோட பேசுறாப்புல. எனக்கு பைபிள் இப்படிதான் கற்றுக் கொடுத்தது தமிழ் அப்படின்னா, பைபிள் வந்து ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்துருக்கலாம் இல்லையா? தமிழா கற்றுக் கொடுக்கணும். அது ஒரு மதம் சார்ந்த விஷயம் தானே. தமிழ் எனக்கு அப்படிதான் பைபிள் கற்றுக் கொடுத்ததுன்னா இதெல்லாம் வந்து என்ன, இது யாரு மலமலை ஏறச்சு படத்துல வேற கதை தானே. தமிழ் தான் பேச வராது, மத்தபடி பாட்டெல்லாம் நல்லா பாடுவார். அதுதான் ஏன் நான் சொல்றேன், தமிழ் வந்து என்ன சொல்லணும் இப்படி எல்லாம் இருக்குன்னா, அடுத்தடுத்த கூட்டத்தொடரில் நான் என்னை திருத்திக்கிறேன். முதல் முறை என்னால ஒரு பதட்டம் இருந்தது, என்னால வந்து சரியான முறையில் உச்சரிக்க முடியல, அடுத்த முறையில் நானும் சரி பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? நான் இப்படிதான் பேசுவேன். இன்னும் என்ன அர்த்தம், நீ அவ்வளவு பெரிய நான் அப்பா டக்கரா யாரையா நீ எல்லாம் கேள்வி வருதா இல்லைங்களா? எல்லாமே பாருங்க. இவர் வந்து யாரு? ஜேபிஆர் யாரு? எம்ஜிஆர் கூட இருந்து சாராய வியாபாரி இருந்து கல்வி அமைச்சர், அவருடைய மருமக. இன்னொருத்தர் லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்ணி அவனுடைய மருமக. இன்னொருத்தர் மற்ற சில அமைச்சர்கள் பிளாக் டிக்கெட் விற்றவங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து தூய்மைப்படுத்த போகிறோம், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க போகிறோம், நடக்கிற காரியமா? அது வருதுன்னா அவன் சக்கரையே சொல்கிறான், அவனுடைய மச்சனின்னு சொல்கிறான், என் தங்கச்சியை கட்டி தான் ஒரு பணக்காரனாக. எவ்வளோ வேற அசிங்கம் வேணுமா? ஆனால் நீ சட்டமன்றத்தில் தேவையில்லாத அப்பா கட்டாலாம் ஏன் எடுக்கிறீங்க? ஸ்டாலின் இருந்தாரு, இப்போ இல்லை தோத்துட்டாரு. வெற்றி தோல்வி என்பது அரசியல் சகஜம். எங்க அப்பா காணும், இதெல்லாம் என்ன இது?
இதுதான் சட்டமன்றத்தினுடைய இப்ப நீங்க சொன்னீங்களா சட்டமன்றம் வந்து சரியா நடக்குதா அப்படின்னா இதுதான் சட்டமன்றம் நடக்கிற நடப்புல விதியா. பார்த்தோம்னா அவங்களோட விவாதம் தான் போயிட்டு இருக்கதால மக்களோட இது பிரச்சனை என்ன எதுவும் ஆச்சு? போல. அதாவது கட்சிக்கு நிதி வாங்குற விஷயம் சட்டமன்றத்தை விவாதத்தை ஏன் கொண்டு வரீங்க? இப்போ உங்களுடைய பர்சனல் வெஜன்ஸ் இருக்கா இல்லையா? மார்ட்டின்கிட்ட வந்து 900 கோடி நீங்க வாங்குனீங்களா இல்லையான்னு கேட்குறப்ப உன் மாமனார் கிட்ட போய் கேட்டு ஏன்டா 900 கோடி கொடுத்தேன்னு கேளு. மார்ட்டின் கிட்ட ஏன் கொடுத்த? அப்போ நீ முளை மாதிரி முடிச்சு பண்ணா அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குறீங்க. உண்மையா இல்லையா? அரசியல்வாதிக்கு ஏன் லஞ்சமா கொடுக்குறீங்க? தேர்தல் நிதியை ஏன் கொடுக்குறீங்க? இவங்க ஆட்சி வந்தால் நமக்கு பக்க பலமாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க. நம்ம திருடுறதுக்கு, நம்ம முளமாரித்தனம் பண்ணுறதுக்கு, முடிச்சவைத்தனம் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு துணை நிற்பாங்க. இதுக்கு தானே கொடுக்குறீங்க. அப்போ அதை வந்து சட்டமன்றத்தில் பெரிய மாதிரி விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ சட்டமன்றமாக நடக்கல இல்லைங்க. அப்போ எப்படி சட்டமன்ற விதிப்படி செயல்படுதான்னு எப்படி செயல்படும்னு சொல்றது. இன்னொரு நேற்று ஒரு பெண் வந்து சொல்றா மன்மத வணக்கமா, அதை ஏதோ சொல்லுது. மன்மத வணக்கமா நேற்று சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெண் சொல்லியிருக்காரு. மன்மத வணக்கம்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டது இல்லையா? தமிழ்ல அப்படி ஒரு உச்சரிப்பு இருக்கான்னு நமக்கும் தெரியலையே. புதுசா இருக்கு. மன்மத வணக்கம் நம்ம நேற்று பார்க்கலையா நீங்க? அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மன்மத வணக்கம் அப்படின்னு. அப்போ ஆக இது எல்லாமே நீங்க சுற்றி அடிச்சு பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் மாரி நடக்கிறார். அது ஒரு கூத்தாடி கூடார மாதிரி தான் இருக்கு இன்னும் கூட. ஓகே சார், இப்போ ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்காருன்னா பட்ஜெட் தாக்கல் புலப்படுற நேரத்துல உண்மை, அப்புறம் வந்து மக்களோட நிலைமை, இது எல்லாத்தையும் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். அவர் இடத்த வந்து யாராலையும் மிஞ்சிட முடியாது, சிந்திக்கவும் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன பண்ணுவார்? போற இடத்துல பழமொழி சொல்லுவாங்கல்ல, பாம்பு திங்கிறவங்க ஊருக்கு போயிட்டா நடுத்துண்டு எனக்கு வேணும்னு சொன்னா நம்பாலுன்னு நினைச்சுக்குவான்றதுக்காக அவர் திமுகவுக்கு போயிருக்காரு. திமுகவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை அதிகமா காட்டாருன்னு தான் நினைச்சிக்க முடியும். வேற ஒன்றும் பெருசா நினைக்க முடியாது இல்லையா? ஓகே சார், திமுக வந்து இந்த 4 தீர்மானத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது இல்லையா? ஆமா. ஏன்னா அவங்க போட்ட தீர்மானம், இப்ப நீட்டுக்கு எதிராக அவங்க தீர்மானம் போட்டதுதான். தமிழ்தாய் வாழ்த்து அவங்க இருக்கும் ஆட்சியில் இருக்கும்போது அது கொண்டு வரப்பட்டதுதான். அது புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எஃப்சிஆர்ஏ இந்த சட்டத்துக்கும் அவங்க எதிர்ப்பு தான் அவங்க. புரியுதுங்களா? அப்புறம் இன்னொன்னு என்ன, அந்த பார்லிமெண்ட் எக்ஸ்டென்ஷன் அதுக்கும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 4 தீர்மானம் கொண்டு வரும்போது அதுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்காம எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இல்லையா? அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்கப் ஆகும் இல்லையா? அவங்களுக்கு அரசியல் பின்னடைவு வரும் இல்லையா? பார்த்தியா திமுக இத்தனால என்னென்ன சொல்லிட்டு இருந்தான், தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பண்ணோம்னா இப்போ அந்த தீர்மானத்துக்கு எதிராக நம்ம ஓட்டு போட்டிருக்கான். அப்புறம் வந்து சிறுபான்மைக்கு ஆதரவான கட்சி நாங்கள் எங்கள் கட்சின்றான். இப்போ பாருங்க எஃப்சிஆர்ஏ என்ற இந்த சட்டம் மத்திய அரசு கொண்டு இருக்கிற இந்த சட்டம் வந்து நாங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வரோம், அந்த சட்டத்துக்கு எதிராக திமுக நடக்குது. அப்போ வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க போகுது. புரியுதுங்களா? அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யார் கொண்டு வந்தோம் நாங்கள் ஆதரவுன்னு சொல்லிட்டு போவாங்க. ஓகே சார், 33% வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ், பாமக, அதிமுக, திமுக மாத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு காரணம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் காரணம்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொன்னா அது எங்க பாராளுமன்ற சட்டமன்றத்திலையா அப்படின்னு சொன்னா எந்த சட்டமன்றத்துல இதுவரையிலும் இப்ப திமுக 33% இடஒதுக்கீடுக்காக தொடர்ந்து போராடிட்டு வருது, பாமகவும் போராடிட்டு வருது, காங்கிரஸும் எல்லாருமே போராடுறாங்க. அப்போ போன சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் 32% அடிப்படையில் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களான்னு கேட்குறேன். கொடுக்கல. சரி, பாமக கொடுத்துதா? அவங்களுக்கு வந்த ஒரு 17 சீட்லயே 33% அடிப்படையில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா? கொடுக்கலையே. எல்லாம் அரசியலுக்காக பெண்களுக்கு 33% வேணும்னு சொல்லிக்கிறாங்க தவிர, ஏன்னா அது சட்டமா வந்தா கூட யாரும் நடைமுறைப்படுத்த போறது இல்லைன்றது தெரியும் எல்லாருக்குமே. இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு முக்கியமா இல்லை. இது வந்து எஃப்சி என்கின்ற ஃபார்வர்ட் கேஸ்ட் மட்டும் அங்க போய் உட்காந்துட்டாங்கன்னா அப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய நிலை என்ன ஆகும்? இதுவும் இருக்கு. இந்த 33%லயும் வந்து இவங்க வந்து எந்த அடிப்படையில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, ஏன் சொன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு எல்லா பிராமின்ஸும் போய் உட்காந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இருக்கா இல்லைங்களா? அப்போ பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கும் அந்த சலுகைகள் இருக்கணும் அந்த 33%, அப்படின்ற ஒரு சட்ட வரைவு வந்தாதான் அப்போ எல்லாருக்குமான சட்டமா இருக்கும். இல்லைன்னு சொன்னா அவங்க ஃபார்வர்ட் கிளாஸ் போய் உட்காந்துக்குவாங்க எல்லாருமே.
அப்போ 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டும் கூட அது வந்து சமமான நீதியை கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு சொன்னா அவங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு அரசியல் கட்சி மூலியமாவோ ஏதோ மூலியமா போய் அவங்க எம்பியாவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை மேலே எல்லா இடத்துலையும் போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா பட் அடுத்தவங்களுக்கு நோ சான்ஸ். இப்போ பாருங்க, நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், ஜெயச்சந்திரனாக இருக்கட்டும், 2 பேரும் மத்திய கேபினெட் அமைச்சர்கள். ஆனால் 2 பேரும் இதுவரையும் தேர்தலை சந்திக்கல. அவங்களுக்கு ஒரே ஒரு அவங்கக்கிட்ட இருக்கிற திறமை என்னன்னா அவங்க ஒரு பிராமின்ஸ், வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வேற எந்த தகுதி இல்லை. அவங்க எந்த போராட்டத்தையும் மக்களுக்காக ஆதரித்து போராடினதும் இல்லை. அவங்க அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளானவங்களும் இல்லை. முழுக்க பாஜகவில் இருந்துட்டு பிராமின்ஸ் ஆயிருந்தாங்க. அதனால 2 பேரும் கேபினெட் மினிஸ்டர், ஒருத்தர் நிதி அமைச்சர், ஒருத்தர் வெளியுறவுத்துறை அமைச்சர். எவ்வளோ பெரிய போஸ்டிங் நினைச்சு பார்க்க முடியுமா? அமைச்சராகிறதுக்கு முன்னாடி ஜெயச்சந்திரன்ற நபர் யாருன்னே தெரியாது. அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நபர் இருக்காரான்னு யாருக்குமே தெரியாது. ஆக்கினாங்களா இல்லையா அமைச்சரை? ஓகே சார், எம்எல்ஏ ஜோதிமணி அவங்க வந்து சபாநாயகருக்கு வந்து ஒரு கோரிக்கை விட்டுருக்காரு. என்னன்னா, எனக்கு சொந்தமா ஒரு வாகனம் கூட இல்லை, எனக்கு மட்டும் இல்லை பல சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனம் கிடையாது, அதனால எங்க நலன்ல வந்து கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி காமிச்சாதான் லஞ்சம் இல்லாத ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து வாகனம் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்பவும் கொடுப்பாங்க. வேற அது ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. அது வந்து அரசு கொடுக்கும். ஏற்கனவே கொடுத்து ஜெயலலிதா காலத்துலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ விஜய் ஆட்சி காலத்துலையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. வாகனம் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. வாங்கிருக்கு. அவர் ஜோதிமணி வந்து பெரிய ஒரு விஷயத்திலே வந்து மற்றவெல்லாம் வேற மாதிரியான நபர். இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல நபர். அவர் நேர்மையாக கேட்குறாரு. ஆனால் மற்றவங்க அதுக்கு பொருந்துமான்னு சொன்னால் வாய்ப்பு இல்லை. முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட அனுமதி இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, கல்வியெல்லாம் போயிட்டு ஆய்வு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் மீறி தாவேக்கா நிர்வாகி வந்து இப்போ ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நூலகம் மற்றும் நூலகத்துல போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதை இன்ஸ்டாவில் வந்து வீடியோ பதிவிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க? இல்லை, அவங்களுக்கே தெரியல அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. பண்ண வேண்டிய விஷயத்துக்கு பண்ணுறதில்ல, பண்ணக்கூடாத விஷயத்துல பண்ணிட்டு அவர் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ரீல்ஸ்லேயே வந்து நம்ம ஆட்சியை முடிச்சிடுவாங்க போல இருக்கு. இந்த ரீல்ஸ் அரசாக தான் இருக்கு. நீ மின்சார கட்டணம் வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஏறி போயிருக்கு. நான் என்னுடைய அலுவலகத்துக்கு 4000 ரூபாய் 5000 ரூபாய் கட்டுவேன். நீ 26000 ரூபாய் கட்டுறேன். அந்த மின்சாரத்துறை அதிகாரிகிட்ட போய் கேட்டால் நீங்கள் ஏன் சார் எங்ககிட்ட சண்டை போகிறீங்க, நீங்கள் கோர்ட்டில் போய் போடுங்க அப்படின்றாரு. இப்போ கோர்ட்டில் போய் நான் போய் நேரடியாக போய் பெட்டிஷன் எழுதி போட்டால் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்குவேன்னா நான் ஒரு வழக்கறிஞர் நியமனம் பண்ணி அந்த வழக்கறிஞருக்கு நான் ஃபீஸை கொடுத்து அப்போ இது எப்படியாப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது. இப்போ யாரை போய் கேட்குறது? இது நான் மட்டும் இல்லை, இதுமாரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சாரத்தை அது இது பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்பட்டமான பகல் கொள்ளை அடிச்சுட்டு வராங்க. ஏன் இது சோசியல் மீடியாவில் யாரும் பேசுறதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. திமுக அதிமுகவோட இந்த விஷயத்தை பெரிய அளவுக்கெல்லாம் பேச போகிற ஆக்கலை. ஏன் ஆக்க மாட்டேன்றாங்கன்னு புரியல. சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த மின்சார கட்ட உயர்வு நடுத்தர மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு. ஏழைக்கு வந்து அவன் அந்த லிமிட்டடுக்குள்ளே கரண்ட்டு பயன்படுத்துகிறான், அவனுக்கு அது சரியாக போயிடுது. பணக்காரனுக்கு கவலை இல்லை, அவனுக்கு எத்தனை வந்தாலும் அவன் அடிக்கிற கொள்ளையில் அவன் கொடுத்துட்டு போகிறான். நடுத்தர மக்கள் இன்னைக்கு பாதிப்புக்கு ஆளாகியிருக்காங்க. இப்போ இதை யார் கேட்குறாங்க? அப்போது இது போன்ற விஷயங்களே வந்து தாவேக்கா அரசு ரொம்ப மோசமாக நடந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு இமேஜ் அந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்க. அது கூட 100% இல்லை, ஒரு 15% 15% அந்த ஒரு மாயை. ஒரு 15% வந்து இவர் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன கொடுத்தார்? நான் ஆட்சிக்கு வந்தவுடனே திமுக மாரி ஏமாற்ற மாட்டேன், 2 வருஷம் கழிச்சு தான் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, நான் ஆட்சிக்கு வந்தவுடனே 2500 ரூபாய் கொடுப்பேன்னாரு. கொடுத்தாரா? கொடுக்கல. கேட்டால் கஜானா காலின்றார். நான் ஆட்சிக்கு வந்தோடனே 6 சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னார். கொடுத்தாரா? கொடுக்கல. கேட்டால் என்ன சொல்ற? கஜானா காலின்றார். தாவேக்கா ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே எல்லா வாகனம், அதாவது மகளிருக்குன்னு தனி வாகனம் இல்லை, இலவச வாகனம் இல்லை, எந்த வாகனத்தில் பெண்கள் ஏறினாலும் இலவசம்னாரு. கொண்டு வந்தாரா? மருத்துவ காப்பீட்டுக்கு இது வந்து 4 லட்சத்துலேருந்து 25 லட்சமா உயர்த்தினாரா? இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ கிடக்குது குப்பை. இன்னைக்கு என்னடான்னா கஜானா காலி ஒரே வாரம். அப்போ ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க? ஒரு அரசு என்ன அந்த கஜானா எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு தெரியாம வாக்குறுதி கொடுத்தீங்களா? புதிய அரசு இப்பதானே வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. இது எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. சில நடிகர்களுக்கு கூட கொஞ்சம் 6 மாசம் டைம் கொடுங்க, 1 வருஷம் டைம் கொடுங்க.
6 மாதம் டைம் கொடுக்குது, 1 மாதம் டைம் கொடுக்குது. இது கல்யாணம் ஆகி புது பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா, அதனால ஒரு 6 மாதம் போகும் சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதேமாரி சொல்கிறாங்க, இது அரசு மாதிரி வந்து அடுத்த நிமிஷமே ஆக்டிவாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒட்டுமொத்த அரசாங்கமே நாசமாக போயிடும். புரியுதுங்களா? அதற்கு பதில் தான் பல நல்ல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. என்ன நல்ல திட்டங்கள் சொல்லு. ஸோ பல நல்ல திட்டம்ன்றீங்களா? என்ன நல்ல திட்டம்? ஏற்கனவே வந்து திமுக போட்டதுக்கு அப்படியே லேபிள் ஒட்டியிருக்காங்க, அப்படிதான் சொல்றோம். திமுக கொண்டு வந்த திட்டங்களை அப்படியே நடைமுறைப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். அதனால நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்றா என்ன திட்டம் கொண்டு பேர் மாற்றிருக்கலாம். ஓகே சார், தற்போதைய அரசியல் சூழலை பத்தி ரொம்ப தெளிவான கருத்துக்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. இந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சார்.